வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய தகவல் 1/2/2026 பட்ஜெட் பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து 2 ஹாப்பி நியூஸ் வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம். பட்ஜெட் 2026இல் மூத்த குடிமக்களுக்கு உள்ள எதிர்பார்ப்பு என்ன, அவர்கள் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன, இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் சில நாட்களில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். வரி செலுத்தக்கூடியவர்கள், பெண்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என்று அனைவரும் இந்த பட்ஜெட்டில் தங்களுக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். 2026-2027 நிதியாண்டினுடைய மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன? 2026 பட்ஜெட்டுக்கு முன்பு மூத்த குடிமக்களிடம் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு ஓய்வூதியம் மற்றும் சுகாதார பராமரிப்பில் அரசு சலுகைகளை வரக்கூடும் என்று நிபுணர்கள் அறிக்கை தெரிவிக்கின்றன. 70 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கூடுதல் ஆதரவு, சாத்தியமான வரி சலுகை மற்றும் மருத்துவ சிகிச்சை எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் இது சார்ந்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. இது வெறும் யூகங்கள் தான். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டுக்கு முன்பு மூத்த குடிமக்கள் சார்ந்து பிரச்சனைகளை கவனத்தை பெறுகிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி, அதிக மருத்துவ செலவுகள் மற்றும் குறைந்த வருமானம் ஆகியவை கூடுதல் நிதி ஆதரவை அவசியமாக்குகிறது. இந்த ஆண்டு ஓய்வூதியம், வரிகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றில் ஏற்பட போகும் மாற்றங்களை முதியவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். பட்ஜெட் 2026இல் மூத்த குடிமக்களின் முக்கிய எதிர்பார்ப்பு. 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட போது அதில் ஓய்வூதிய உயர்வு பற்றிய அம்சங்கள் இடம்பெறாததால் மத்திய அரசு ஓய்வூதியர்கள் குழப்பமடைந்தார்கள். எனினும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஓய்வூதிய உயர்வை மத்திய அரசு உறுதி செய்தது. பட்ஜெட்டில் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு 8வது ஊதியக்குழுவில் கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய உயர்வு மற்றும் பிற சலுகை குறித்து விளக்கங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. 70 வயது மேற்பட்டோருக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தை அரசு அதிகரிக்கக்கூடும் என்றும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. 70 வயது முதல் 75 வயது வரை மற்றும் அதற்கு மேற்பட்டோருக்கு ஒரு தனி ஓய்வூதிய பிரிவு குறித்து பேசப்படுகிறது. குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் 7,500 முதல் ரூபாய் 9,000 வரை அதிகரிக்கலாம் என்று சில அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இது EPS 95 ஓய்வூதியர்களின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போகிறது. ஓய்வூதிய திட்டங்களுக்கான தகுதியை விரிவுபடுத்துதல், ஆவண வேலைகளை எளிதாக்குதல் மற்றும் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளை உயர் ஓய்வூதிய பிரிவில் சேர்ப்பது போன்ற பிற பரிந்துரைகளும் உள்ளது. தற்போது 60 வயது முதல் 79 வயது உடையவருக்கு அடிப்படை வருமான வரி விலக்கு ரூபாய் 3 லட்சமும் 80 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ரூபாய் 5 லட்சமும் வழங்கப்படுகிறது. இதில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. எனினும் சுகாதாரம் சார்ந்து பிடித்தங்கள், சிறிய அதிகரிப்புகள் சாத்தியமாகலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். தற்போது மூத்த குடிமக்கள் மருத்துவ செலவுகள் அல்லது சுகாதார காப்பீட்டிற்கு பிரிவு 80Dயின் கீழ் ரூபாய் 50,000 வரையிலும், வட்டி வருமானத்திற்காக பிரிவு 80 TTBயின் கீழ் ரூபாய் 50,000 வரை கோரலாம். சுகாதார பராமரிப்பு ஆதரவு விரிவடையக்கூடும். அரசு ஏற்கனவே மூத்த குடிமக்களுக்கான சுகாதார திட்டத்தை நடத்தி வருகிறது. 2026 பட்ஜெட் அவற்றை மேலும் வலுப்படுத்தக்கூடும். 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு குறைந்தபட்ச பிரீமியம், அதிக பாதுகாப்பு கொண்ட சுகாதார காப்பீடு வழங்கப்படலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் மறதி நோயை முன்கூட்டியே கண்டறிதல், அதிக முதியோர் வெளிநோயாளர் பிரிவுகள் மற்றும் சுகாதார திட்டத்தை சிறிய நகரத்திற்கு விரிவுபடுத்துதல் உட்பட தற்காப்பு சுகாதார பராமரிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம். சில ஊடகத்தில் மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 9,000 நிலையான ஓய்வூதியம், 8 புதிய சலுகைகள் குறித்து பல செய்திகள் பரவி வருகின்றன. எனினும் இவற்றை பற்றிய செய்தி எதுவும் அதிகாரபூர்வமாக கிடைக்கவில்லை. மேலே குறிப்பிடப்பட்ட அம்சங்களும் வெறும் பரிந்துரை மற்றும் எதிர்பார்ப்புகள். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் உரைக்கு பின்புதான் உண்மையான விவரங்கள் தெளிவாக தெரிய வரும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.